அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்னைக்கு ஜூன் 22ஆம் தேதி நம்மளுக்கு சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நேரம் 7:22. இப்போ எஜ்எக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஜூன் ஃபியூச்சர் நம்மளுக்கு வந்து 18,870 வர்த்தகமாயிட்டிருக்கு. அப்போது இது நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன்னா நேற்றோட க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா 18,896 ஃபியூச்சர் முடிஞ்சிருக்கு. அப்போ ஒரு 20 புள்ளிகள் மைனஸுங்கும் போது நம்மளுக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படிங்கிறதா நம்மளுக்கு தென்படுகிறது. நம்மளுக்கு ஜீரோ டு ஹீரோ அதோட அர்த்தத்தை பலர் வந்து தவறுதலாக புரிஞ்சுருக்காங்க. ஜீரோனா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது முதலீடு அப்படிங்கிறது ஜீரோவானாலும் பரவாயில்லை என்று நினைக்கக்கூடிய தொகை, அதாவது முதலீடு, அது பெரிய ஆதாயத்தை நம்மளுக்கு கொடுப்பது தான் ஹீரோ. இப்போ நம்ம ஒரு 500 ரூபாய் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா 500 ரூபாய்க்கு ஒரு மரியாதையான ரிட்டர்ன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ அந்தளவு தான். அப்போ 500 ரூபாய் ஒரு 5000 மாறுகிறது, 500 வந்து ஒரு 10,000 மாறுகிறது, 500 வந்து ஒரு 2,000 மாறுகிறது அப்படின்னா அது மிகைப்படுத்தின ரிட்டர்ன். அதனால தான் ஜீரோ ஆகக்கூடிய தொகை ஹீரோவாக மாறுவது. அதுதான் இந்த ஜீரோ டு ஹீரோ. அப்போது ஜீரோவானால் பரவாயில்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 ரூபாய் ப்ரீமியமோ இல்லை 10 ரூபா ப்ரீமியமோ ஜீரோவானால் கவலைப்பட வேண்டியதில்லை. சிலருக்கு அதுவே கவலைக்கிடமாக தான் இருக்கும். இதே 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு அதை ஜீரோ நிஃப்டினா 200 ரூபாய்க்கு ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு 10,000 ரூபாய் முதலீடு பண்ணுறார். இந்த 10,000 ரூபாய் ஜீரோ ஆகட்டும் அப்படின்னு நினச்சோம்னா அது பெரிய ஒரு தவறாக போயிடும். அப்போது ஜீரோவானாலும் பரவாயில்லை. ஒரு லாட்ரி வாங்குறாங்க அப்படின்னா ஒரு 50 ரூபா 100 ரூபா எக்ஸ்பென்ஸ் பண்ணுவாங்க. அதுபோல் இங்கேயும் ஒரு 200 ரூபாயோ ஒரு 300 ரூபாயோ ஒரு 500 ரூபாயோ எக்ஸ்பென்ஸ் பண்ணி அது நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுத்தா பரவாயில்ல. ரிட்டர்ன் கொடுக்கல அப்படின்னா ஜீரோவானாலும் அது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற எண்ணக்கூடிய தொகை மட்டும்தான் இங்கே முடியணும். அதாவது நீங்கள் நஷ்டமே ஆனாலும் உங்களை பாதிக்காத வண்ணம் உங்களுடைய முதலீடு இருக்கணும். இங்கே நிறைய பேர் அப்படி இல்லை, கொண்டு வர தொகையே, முதலீடு செய்யக்கூடிய தொகையே ஒரு 5,000 to 10,000 தான் மொத்தம் டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. அந்த தொகையை முதலீடு பண்ணுவாங்க. அப்படி செய்யக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் வச்சுருக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு 500 ரூபாய்க்கு மேலே, அதாவது உங்களுடைய ப்ரீமியம் 10 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடாது. ஏன்னா 10 ரூபா ப்ரீமியம்னாலே 500 ரூபாய் முதலீடு ஆயாச்சு. அப்போ இந்த மாதிரி ஒரு 15 வர்த்தகம் பண்ணாலே உங்களுக்கு 7,500 ரூபாய். அப்போது உங்களோட தொகை பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபா தான் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க. வாரத்துக்கு ஒருக்கா 500 முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் 15 வாரம் உங்கள் நஷ்டத்தை தாங்கக்கூடிய சக்தி இருக்கும். அப்போ அதில் ஏதாச்சும் ஒன்று நம்மளுக்கு ஹீரோவாக மாறும்போது இந்த தொகைக்கு மேலே உங்களுக்கு லாபம் வரக்கூடிய வாய்ப்பு அமையலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் வியாபாரம் செய்யலாம். அதே மாதிரி நம்மளுக்கு ஜீரோ டு ஹீரோ அப்படிங்கிறது நம்மளுக்கு காலையில் 9:15 3:30 இருக்குது. அப்படிங்கும்போது சில நாள் 9:15 ஒரு 10 மணிக்குள்ளேயே ஒரு இம்பேக்ட் இருக்கும். சிலது 12 to 1 இருக்கும், சிலது 2 to 3 இருக்கும். இதில் 2 to 3 தான் பெரிய ஜீரோ டு ஹீரோ நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பாக இருக்கும். 2 மணிலிருந்து அந்த 1 மணி நேர தாக்கத்தில் இந்த இடமெல்லாம் பார்த்திங்கன்னா ஓடிஎம் ஆப்ஷன்ஸ்குள்ளேயே டிகே ஆகாமல் இருக்கக்கூடிய இடம். காலையில் 9:15 ஒரு 12 மணிக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிகேவே குறைவாக இருக்கும். டைம் வேல்யூ வந்து ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய இடம். அப்போ இறுதி நேரத்தில் தான் டைம் வேல்யூவே நம்மளுக்கு டிகே நிறையா இருக்கும். அப்போ டிகே ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை நீங்கள் உங்கள் மனதில் ஆய்வு செய்து இது பண்ணுங்கள். ஒரு வாரம் பார்த்துட்டு முடிவு பண்ணக்கூடாது. இது ஒரு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு 3 மாதமோ 6 மாதமோ நீங்கள் ஆய்வு செய்யும்போது தான் உங்களுக்கு சந்தை சைடுவேக்குள்ளேயும் இருக்கும், ஒன் சைடுக்குள்ளேயும் இருக்கும். அப்போ இந்த 2 இடத்துலையும் இருக்கிற அனைத்து சூழ்நிலையும் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். நிறைய பேர் வந்து ஒரே ஒரு நாள் 2 நாள் ஆய்வு செஞ்சுட்டு அதை அப்படியே கைவிட்டுருவாங்க. அப்படி விடும்போது எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு வராது. இப்போ கடந்த 3 மாதமாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப சைடுவே.
இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 200 புள்ளிகளோட இருக்கும். பேங்க் நிஃப்டிங்கிறது 500 டு 700 புள்ளி ஒரு நாள் பயணமாக இருக்கும். ஆனால் இங்கே பேங்க் நிஃப்டி ஒரு நாள் பயணமே 300 புள்ளிகள், நிஃப்டியோடது 100 புள்ளிகள் இருக்குது. அப்போ 100 புள்ளிகள்னால் அப்போ இதற்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்கை தான் நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியமாக இருக்கும். அதனால் இதனை புரிந்து கொண்டு நம்ம வியாபாரம் செய்யக்கூடிய வாய்ப்பாக அமையணும். இப்போதைக்கு இருக்கிற அட்டவணை நம்மளுக்கு 18,800 டு 18,900 இருக்கிறதுனால 18,800லிருந்து 18,900க்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்கு தான் 0 ஆர் ஹீரோவாக நடைபெற வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சம் 18,850 கால் அண்டு புட்டுக்கு ஒரு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். இதுதான் நடுநிலை புள்ளி அப்படிங்கிறதுனால. அப்போது இன்றைக்கி பெரிய கேப் இல்லை ரேஞ்ச் மாற்றம் ஏற்படும் போது அட்டவணையோட மாற்றம் ஏற்படும். அதற்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய எல்லைகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த டைம் வேல்யூ நம்ம திருப்பி சொல்லிகிட்டே இருக்கிறோம். அந்த டைம் வேல்யூ இதற்குள்ளே இருக்கிற டைம் வேல்யூ கண்டிப்பாக 0 ஆகிடும். ஸ்பாட் எங்கே இருக்கோ அந்த எல்லைக்குட்பட்டு இருக்கிறவங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா இந்த டைம் வேல்யூ கண்டுபிடிக்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும். சந்தையோட எல்லைகள்னு பார்த்தா 18,816 டு 18,893, வைட் ரேஞ்ச் 18,773 டு 18,927 இருக்கும். பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட்டவணை 44,000 கால் 43,800 கொடுத்துருக்காங்க. அப்போ 43,800 44,000 அப்போது 43,900 நடுநிலை. 44,000 கால் நம்மளுக்கு 68 ரூபாய்ங்கும்போது 44,068. 43,800 புட்டு 94 ரூபாய் அப்படிங்கும்போது 43,706. இந்த ரேஞ்ச் இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணும்போது ஒரு 150 ரூபாய் ப்ரீமியம் வரதுனால 43,650லிருந்து 44,150க்குள்ள சந்தை இதற்குட்பட்டு இருக்கும். இதனுடைய நடுநிலையாக 43,900 இருக்க போகிறது. அப்போ 43,800, 43,900, 44,000 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கொஞ்சம் முன்னுரிமை அதிகமாக கொடுங்க. அல்லது 43,650லிருந்து 44,150க்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்குக்கு அதுக்கு அடுத்த கட்ட நகர்வாக நீங்கள் வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்கலாம். இதில் இம்ப்ளைபிலிட்டி கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. இதோட குறுகிய எல்லை அப்படின்னு எடுத்துகிட்டா 43,711 டு 43,690 960, 43,551 டு 44,049 இருக்கும். இதில் டைம் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிதல் ஏற்படும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 43,800க்கும் 44,000க்கும் 200 புள்ளி தான் நம்மளுக்கு இருக்கணும் உண்மையான விலையாக, அதோட உண்மையான சொத்து மதிப்பினை வச்சுக்கலாம். அப்போது இது 160 ரூபாய் இருக்கிறாங்க, இவங்க 190 ரூபாய் இருக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ வருகிறதுனா 350 ரூபாய் வருகிறது. ஆனால் 150 ரூபா டைம் வேல்யூ இதில் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த 150 ரூபா கட்டாயமாக 0வாக மாறும். அதனை புரிந்து கொண்டு தான் நீங்கள் வியாபாரம் செய்ய முற்பட வேண்டும். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அது ஜூன் 30ஆம் தேதி துவங்குகிறது. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றிய தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இணையாமல் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயத்திற்காக ஈடுபாடோடு கற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி உங்களோட முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் தான் வெற்றியை உண்டாக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.